அப்புறம் ஏன் அதை தடுக்கலை? அது மாதிரி ஆதாம் ஏவாளை வந்து லூசிபர் வந்து ஏமாற்றுவாங்க தானே சாத்தான், அவருக்கு தெரியும் தானே, ஏன் தடுக்கலை அப்படின்றது அவருடைய கேள்வி. உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க நீங்கள்? இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி தான், அவருக்கு மட்டும் இல்லை, பொதுவாக இருக்கும். ஆரம்பத்தில் ஏன் தடுக்கலை, ஆண்டவர் ஏன் தடுக்கலை? ஆண்டவரோட ஸ்பெஷாலிட்டியே வந்து சுதந்திரமாக படிக்கிறது தான். சுதந்திரமாக படிக்கிறது. அப்போ எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் போட மாட்டாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படி பண்ணாத அப்படிங்கிறதுலாம் இல்லை. சுதந்திரம் நம்மளோட சாய்ஸ் தான், நம்ம எது பண்ணணுங்கிறது. அதே மாதிரி தான் தூதர்களுக்கும் அதே மாதிரி தான் நமக்கு ஒரு அந்த அதுதான் சுயம்ன்றது கொடுத்துட்றாரு ஆண்டவர். புரியுது? இப்போ வந்து நம்ம வந்து ரோபோட் படைக்கிறாங்க மனுஷங்க. ரோபோட் படைக்கும்போது அந்த ரோபோட்டுக்கு வந்து இவங்க என்ன கட்டளை கொடுக்குறாங்களோ அதுதான் செய்யணும். இல்லை அதுவாகவே எழுதிக்கிறோம். அது இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பாருது, அதுக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது. எழுதுனா கூட நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களா, அதுக்கு என்ன டேட்டா இருக்குதோ அந்த டேட்டா வச்சு எழுதணும். ரோபோட் சொந்தமாக தியானிக்கலாம் முடியாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னால் கூட அது யார், தனியாக அதுக்கு என்ன இருக்குது? இப்போ வந்து அதை பற்றி பேசுகிறேன், ஏஐ பற்றி பேசுனாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு டேட்டா கொடுக்குறீங்க, அதாவது இந்த பிரச்சனை இந்த சயின்ஸில், அதாவது இந்த ஒரு நோய்க்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது, இந்த நோய் தீர்க்கிறதுக்கு என்ன சொல்லணும்னா இந்த நோயுடைய தன்மைகள் இதெல்லாம் இருக்குது, இந்த நோயை தீர்க்கிறதுக்கு நாங்கள் இவ்வளோ மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம், இதெல்லாம் செய்யணும், இதை வச்சுட்டு வேறு ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அடிஷனலாக கேட்பாங்க. இதுதான் ஏஐ, வேறு ஒன்றும் கிடையாது. சொந்தமாக அதுக்கு திங்க் பண்ணுறதுக்கு எதாவது இருக்குதா ஏஐக்கு? முடியுமா? எப்படி? இல்லை அதுக்கு வந்துட்டு அதுவாகவே ப்ரோக்ராம் பண்ண முடியும் அப்படின்ற ப்ரோக்ராம் பண்ண முடியும், சொந்தமாக திங்க் பண்ண முடியுமான்றதான். இப்போ வந்து திங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இதாக இருக்குது. தான் ப்ரோக்ராம் பண்ணுறது தான் அதோட திங்கிங். அதுதான் ப்ரோக்ராம் எது மூலமாக பண்ணுது, அதோட ப்ரோக்ராம் எது மூலமாக. இது கொஞ்சம் கஷ்டமானதான், இப்போ கொஞ்சம் இந்த சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியணும். ப்ரோக்ராம் வந்து அதாவது அதோடைய திங்கிங் எதை பேஸ் பண்ணியிருக்கு? நம்ம கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம எந்த அளவுக்கு டேட்டா கொடுத்துருக்கோமோ அதை வச்சு தான் அதை திங்க் பண்ண முடியும். நம்ம கொடுக்காத டேட்டாவை அதனால் திங்க் பண்ண முடியும். அதனால தான் ஒவ்வொரு ரோபோட்டுக்கும் ஒரு தன்மை. இப்போ ஜப்பானில் பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்குன்னே ஒன்று வச்சுருக்கான், கிச்சனுக்கு ஒன்று வச்சுருக்கிறான், அதுக்குன்னு சில இது கொடுத்துருப்பாங்க, அதை வச்சுட்டு அந்த வேலையை மட்டும் செய்யும். ஸோ இதுதான் ரோபோ. ஸோ இந்த மாதிரி ஆண்டவர் படைச்சாரா மனுஷன். கேள்வி என்னென்னா ரோபோட்டுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் இல்லை. அது பல விதமாக பேசுகிறாங்க. கடைசியில் வந்து ரோபோட் தான் மனுஷன் கூட சண்டை போடும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஒருவேளை இவனே ஏதோ தீமையை கொடுத்துட்டு அதை வச்சுட்டு என்ன பண்ணி அழிக்க போதான்னு தெரியல, அது அடுத்தது. ஏன்னா நம்ம கொடுக்குறத வச்சு தான் அது செய்ய முடியும். ஆனால் மனுஷங்க எப்படி இருக்கிறாங்க, தூதர்கள் எப்படி படைக்கப்பட்டாங்க, இதுதான் முக்கியமான வித்தியாசம். அவங்களால சொந்தமாக ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா இது நன்மை இது தீமை. ஆதாம் இவங்களுக்கு எப்படின்னு தெரியல. இப்போ வந்து சாத்தான் அந்த லூசிபருடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அவனுக்கு வந்து மூலமே இல்லை. ஆனால் ஆதாம் ஏவாளுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறார். நல்லது அறியும் மரம், ஜீவ விருட்சத்தின் கனி, அல்லது அறிவு விருட்சத்தின் கனி, ரெண்டும் வைக்கிறதுனால தான் நீ சூஸ் பண்ணிக்கோன்றாரு. ஆனால் லூசிபருக்கு எதாவது கொடுத்தாரு அந்த மாதிரி. ஆவி உலகத்தில் வந்து எதையும் கொடுக்கல. அவர் ஆவி உலகத்தில் அவன் தன்னால் புரிஞ்சுக்கணும், இவருக்கு மேலே என்னால் போக முடியாது, இவர் அன்புக்கு என்னால் என்னால் அன்பு காட்ட முடியாது. லூசிபருக்கே வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ லூசிபருக்கு மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவனால் முடியாது. என்ன புரியணும் அப்படின்னா, இவனை மாதிரி என்னால் அன்பு காட்ட முடியாது. வந்து சிலுவையில் வந்து கொண்டுட்டான், சிலுவையில் இயேசு அடிச்சு கொள்றதுக்கு அவன் தான் காரணம். என்ன புரிஞ்சுக்கணும் அவனுக்கு, இவர் இவ்வளோ பெரிய கடவுளை இப்படி வந்து சாகுறாரே, இவ்வளோ அன்பு காட்டுறாருன்னு புரிஞ்சுன்னா லூசிபருக்குள்ள என்ன நடக்குது, சாத்தானுக்குள்ள என்ன நடக்குது, மனம் திரும்புதல் நடக்குது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதான் இப்போ நிறைய மனுஷங்க வந்து ஏன் நரகத்துக்கு போகிறாங்க அப்படின்னா இது புரியாதனால தான். இது புரிய விடக்கூடாதுன்னு அவன் வந்து அவன் மனசு இருளாக இருக்குது, மற்ற மனுஷங்க மனசு இருளாக்கி வச்சுருக்கான். ஸோ இதுதான் அவனுடைய திட்டம். இப்போது மேட்ச் புரியுமா என்னன்னு தெரியல. அதாவது ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியும், லூசிபர் எப்படி செய்வான்னு தெரியும், அவன் வந்து மனுஷங்களை ஏமாற்றுவான்னு தெரியும். ஆனால் அவருடைய திட்டம் இதுதான். இப்போ வந்து அவர் வந்து என் அன்பை புரிஞ்சு வர்றவங்க என்கிட்ட வரட்டும், என் வல்லமையை புரிஞ்சு நான் தான் எல்லாத்தையோட பெரிய ஆளுன்னு புரிஞ்சு என்கிட்ட வரவங்க வரட்டும். அந்த புரிஞ்சு வர்றது தான் மனுஷனுக்கு கொடுத்த அந்த சுயம்னு சொல்லி பார்க்கணும். புரியாதவங்க போட்டோம். இப்போ ஏன் அழிக்கலை, இப்போ நினச்சாலும் என் சாத்தான் அழிச்சிடலாம், ஏன் அழிக்கலை? இப்போ சாத்தான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கான், பூமியிலையும் மனுஷங்களை கெடுத்துட்டு இருக்கிறான், ஏன் அழிக்காமல் வச்சிருக்கிறாரு? அவரோட வல்லமை நமக்கு இருக்கு, சாத்தான் எதிர்க்கிற வல்லமை நமக்கு. ஓகே, வேற
நான் அவர்கிட்ட ஒரு பதில் சொன்ன ஞாபகம் இருக்குது. என்ன புரிஞ்சு மகாராஜி? என்ன புரிஞ்சு சொல்லு பார்க்கலாம், தமிழ் சொல்லு பார்க்கலாம். ஏன் அழிக்காமல் வச்சுருக்கிறாரு? நம்மளை சோதிக்கும். நம்மளை சோதிக்கிறதுக்கு வேற. நான் சொன்னது புரிஞ்சுன்னா நீ தமிழ் சொல்லு பார்க்கலாம். புரியல. அவருக்கு தெரியும் கடைசி மனுஷன், கடைசி மனுஷி இயேசுடைய அன்பை புரிஞ்சு இயேசுட்டு சேர போகிற ஆள் யாருன்னு அவருக்கு தெரியும். இந்த பூமியில் எந்த தலைமுறை நமக்கு தெரியாது. ஒருவேளை என் பிள்ளையா இருக்கலாம், ஒருவேளை சுகி கடைசியாக இருந்து கடைசியாக இயேசு ஏற்றுக்கிட்டான்னு அதோட முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஆள் இல்லை. அதுக்கப்புறம் இயேசு ஏற்றுக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா அடிக்க போகிறாரு. இதுதான் அவருடைய திட்டம். புரிஞ்சா? அதான் நான் சொன்ன பதில். இப்போ கடைசி உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். சுகி இப்போ 14 வயசு, 12 இப்போ அவள் தான் கடைசி ஆள் இயேசு ஏற்றுக்கிறதுக்கு கடைசி ஆள். அதுக்கப்புறம் வர சந்ததியெல்லாம் இயேசு யாருமே ஏற்றுக்க போகிறதில்லை அப்படின்னா அதோடு முடிஞ்சு, அதோட சாத்தான் கழிவு கட்டல. இதுதான் இந்த கடவுளுடைய திட்டன்றது. அதான் அவருடைய திட்டம். அவருக்கு தெரியும் கடைசி ஆள் யாருன்றது அவருக்கு தெரியும். அந்த கடைசி ஆள் இயேசுடைய அன்பை புரிஞ்சு, இயேசுடைய வல்லமை புரிஞ்சு இயேசு கூட சேர்ந்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் கடைசி ஆள் வர்ற வரைக்கும் யார் சோதிச்சுட்டு இருப்பான்? அதனால தெரிஞ்செடுக்கப்பட்டவர்களையும் அவன் சோதிப்பான். அந்தி கிறிஸ்து இவன் பல இவனுடைய திட்டமே ஏமாத்துறது தான். எப்போ அங்கே ஆதாமில் ஆரம்பித்தானோ அந்த ஏமாத்து வேலை இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கு. அவன் ஏமாற்றிட்டே கடைசி வரைக்கும் ஏமாற்றிட்டே இருப்பான். நான் தான் கிறிஸ்து, நான் தான் பெரிய ஆள். அந்தி கிறிஸ்து வேறு ஒன்றும் கிடையாது, நான் தான் மனுஷங்களை காப்பாற்றுற ஆள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஏமாற்றுவான். ஆனால் அவனுக்கு அழிவு வச்சுருக்கிறார். அவன் நித்தியமாக யாரையும் ஏமாற்றிட்டு இருக்க போகிறது கிடையாது. அவனுக்கு ஒரு காலம் கொடுத்துருக்கிறாரு, மனுஷங்களுக்கும் காலம் கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் ஆண்டோடைய திட்டம். அவர் அழிச்சிருக்கலாம், ஆனால் ஆண்டோடைய திட்டம் இதுதான். அதனால தான் இயேசுவை பற்றி சொல்லும்போது உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. அதோடைய அர்த்தம் புரியுமான்னு தெரியல. இந்த உலகத்தை படைக்க அந்த 6 நாள் படைக்கிறார் பாருங்க. அப்போவே இயேசு ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி சாக போகிறாரு. அவர் இந்த வருஷம் பறப்பார், இந்த வருஷம் வாங்குவார், இந்த வருஷம் சாக போகிறாரு, இப்படியெல்லாம் சாக போகிறாருன்றதெல்லாம் ஆண்டோருக்கு தெரியும். அது ஆண்டோடைய திட்டம். ஸோ ஆண்டோடைய திட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். யாரெல்லாம் இயேசுக்குள்ளே சேர்ந்துருக்கீங்களோ நம்மெல்லாம் ஆண்டோடைய திட்டத்துக்குள்ளே இருக்கிறோம்னு அர்த்தம். மற்றவங்களாம் வெளியில் இருக்கிறாங்க. இந்த சுவிசேஷன்றது வேறு ஒன்றும் கிடையாது. இதை நம்ம சொல்லி நீங்களும் இயேசு கூட சேருங்க, இயேசுடைய திட்டத்துக்கு. மத மாத்திரலாம் கிடையாது. நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ எல்லாரும் தெரியல, எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் தான் எங்கள் ஊரில் ஹீரோ. நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் ஊருக்கு ஹீரோ அவர் தான். அவர் ஹைட்டாக இருப்பார், நல்ல இதாக இருப்பார், நல்ல ஒரு வாலிபர். அவர் இப்போ ரொம்ப மோசமாக குடிச்சிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம சுவிசேஷம் சொல்கிறோம், எங்கள் அம்மா நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ பேசும்போது அப்போ எனக்கு ஒரு 20,000 கொடுங்க, அட்வான்ஸ் மாதிரி கொடுங்க, நானும் மாறிக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ என்ன புரியுது அவருக்கு, என்ன புரிஞ்சிச்சு அவருக்கு? நாங்கள் பேசிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு 20,000 கொடுங்க பார்க்கலாம், நான் வேணா இயேசு ஏற்றுக்கிறேன் அப்படின்றார். அப்போ என்ன புரிஞ்சு அவருக்கு? புரிஞ்சா ஏதாவது சுவிசேஷம் புரிஞ்சா? அவர் மனசில் அதுதான். அவர் ஒரு 20,000 படித்து ஒரு வாரத்தை குடிச்சிக்கலாம், நல்லா ஒரு மாதம் குடிச்சிக்கலாம். அதுதான் அவருடைய திட்டம். அவருடைய மனசில் அதில் தான் நிறைஞ்சிருக்கு. இப்போ அவர் இயேசு ஏற்றுக்கிட்ட என்ன ஆகும்? நானும் அவர் கூட சேர்ந்து குடிச்சிட்டு வர்றாங்க. அவர் இன்னும் அப்படியே இருக்கிறார். நான் கிட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. நான் இயேசு ஏற்றுக்கிட்டு நான் இயேசு கூட சேர்ந்ததுனால என் வாழ்க்கையில் உள்ள நன்மை என்ன? அவர் இயேசு ஏற்றுக்கல, அவர் வாழ்க்கை எப்படி இருக்குது? என்னோட கொஞ்சம் வயசு மூத்தவர் தான், 5-6 வருஷம் மூத்தவர். ஆனால் அவர் தான் ஹீரோ எங்களுக்கெல்லாம். அவர் பின்னாடியே சுற்றிட்டாரு அந்த ஊரில். அவர் பின்னாடி ஆம்பளைங்க இல்லை, பொம்பளை பிள்ளைங்களும் சுற்றிட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஆள். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் பாருங்க, எங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுங்க, அப்போ நாங்கள் ஏற்றுக்கிறோம். அப்போ அவங்களுக்கு என்ன புரியல? சுவிசேஷம் புரியல. இப்போ சுவிசேஷன்னா என்ன? அதுதான் நம்ம இப்போ அதை ஆழமாக பார்க்கணும். இந்த போர்க்களம் புரியல அப்படின்னா சுவிசேஷம் புரியாது. எல்லாருமே இயேசு ஏற்றுக்கிட்டா ஒரு கார் கிடைக்குமா, வீடு கிடைக்குமா, ஒரு 10,000 கிடைக்குமா, 20,000 கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்ல என்ன அப்படின்னா, நான் இயேசு ஏற்றுக்கிட்டேன், நான் இயேசு கூட சேர்ந்ததுனால உயிரோடு இருக்கிறேன். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாம் கொடுத்துருக்காரு. 20,000 இல்லை, லட்சக்கணக்கில் கொடுத்துருக்குறாரு. ஆனால் அவர் இன்னும் 20,000க்காக ஏறிட்டு இருக்கிறார். ஆனால் இயேசு கூட சேர்ந்தால் எவ்வளோ கிடைக்குன்றது தெரியல. அதுவும் கிடைக்கும். இயேசு கூட சேர்ந்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவர்கிட்ட நாங்கள் சொன்னோம். இது மட்டும் இல்லை, நம்ம செத்த உடனே நம்ம ஆவி எங்கே போக போகுது, நம்முடைய ஆத்மா எங்கே போக போகுது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கேயும் கஷ்டப்பட்டு அங்கேயும் கஷ்டப்படணும். உலகத்தில் தான் கஷ்டப்படுறோம், நரக வேதனைன்றாங்க.
உண்மையான நரகம் அங்கே தான் இருக்க போகுது. இங்கேயே நரக வேதனை அனுபவிச்சு இன்னொரு நரக வேதனைக்குள்ளே போகணுமா அப்படின்றது தான் கேள்வி. இப்போ நிறைய பேருக்கு இது புரியலை. அதனால தான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து நரகத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறாரு. அந்த நரகத்தை சொல்லி பயமுறுத்த விரும்பலை நம்ம யாரையும். இங்கேயும் கஷ்டப்படுறாங்க, ஏன் இன்னொரு கஷ்டம் அப்படின்றதான் நம்ம சொல்லலாம். நற்செய்தின்றது வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே உள்ள கஷ்டத்தையும் அவர் தீர்ப்பார், இந்த நித்திய கஷ்டத்தையும் தீர்ப்பார். இதுக்கும் நீங்கள் தப்பிச்சிக்கலாம், அதுக்கும் நீங்கள் தப்பிச்சிக்கலாம் சொல்லலாம். சரி, எப்படி தப்பு வச்சார்? சரி, வெற்றியின் பொருள் என்னன்னு பார்த்தோம். இயேசு உண்மையிலே என்னதான் சண்டை போட்டார் சாத்தான் கூட? எப்படி தான் சண்டை போட்டார்? எப்படி அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தார்? அதாவது ஆளுகிறது தான் நம்ம டீக்கு முன்னாடி பார்த்தது தான். ஆண்டவர் வந்து ஆதாம்கிட்ட நீ ஆண்டு கொள் அப்படின்றாரு. ஆனால் அவன் வந்து ஏமாந்தலாம். சாத்தான்ட்ட ஏமாந்ததுனால நான்கு யார் கைக்கு போயிடுச்சு? சாத்தான் கைக்கு போயிடுச்சு. சாத்தானுடைய தூதர்களும் பூமி ஆண்டுட்டு இருக்கிறாங்க. இயேசு எப்படி சண்டை போட்டார்? இயேசு எப்படி ஜெயிச்சார்? உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்க பார்க்கலாம். அதை பார்க்கலாம். இது தெரிந்த கேள்வி. வெற்றியின் பொருள் என்ன? அதில் யாரிடம் யார் வெற்றி பெற்றது? இந்த கேள்வி ரத்தத்தின் மூலமாக வெற்றி பெற்றார். ரத்தத்தின் மூலமாக வெற்றி பெற்றார். சரி, ரத்தம் நமக்கு புரியுது. எப்படி வெற்றி பெற்றார்? ரத்தத்தின் மூலமாக எப்படி வெற்றி பெற்றார்? அவர் வந்து நம்ம வந்து நீங்குதலினால இல்லைன்னா அவன் ஏமாத்துறதுல வந்து மாட்டிக்கிட்டோம், மாட்டி அதை கொடுத்தோம். ஆனால் அவங்களுக்கு வந்து இதுலேயும் அவர் ஏமாறாமல் ஓகே, ஞானமாக செயல்பட்டு ஆண்டவருடைய கட்டளை அவர் ஏமாத்தில் வரும்போது அவர் எதுலையுமே அதை சொல்லலாம். ஒன்று வந்து சாத்தானுடைய பெரிய சக்தியை ஏமாத்துறது தான். அந்த ஏமாத்துறதுல மாட்டலை. சாத்தானுக்கு வந்து இப்போ நம்மளை சோதிக்கிற மாதிரி அவருக்கு எல்லா சோதனையும் இருந்துச்சு. நம்முடைய பாவங்களை சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையை வெற்றி சிறந்தார். அது எப்படி ஏற்றுக்கிட்டாரு? நம்ம இதுதான் சுவிசேஷமாக சொல்கிறோம், ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம விளக்கணும். எப்படி ஏற்றுக்கிட்டாரு அப்படின்றத நம்ம இதோடைய ஆழம். மாற சொல்கிறது ஒன்று, நம்மள மாதிரி மனுஷன் வராது. இப்போ மனுஷனுக்கு ஒரு தலைவனாக அவர் இருக்கிறார். மனுஷன் எல்லாமே தோற்று போனான். இப்போ எப்படி ஆதாம் வந்து முதல் ஆள் தலையோ, அதே மாதிரி இயேசு வந்து ஒரு தலை மாதிரி வர்றாரு. தலை மாதிரி வந்து ஆதாமை சோதித்த மாதிரி, ஆதாம் எவ்வளோ சோதித்த மாதிரி மனுஷங்க எல்லாம் சோதிக்கிறாங்க. சாத்தான் வந்து இயேசுவையும் சோதிக்கிறான். அந்த சோதனையில் அவர் வந்து சிக்கல். இது வந்து முதல் சத்தியம் நம்ம புரியணும். நம்ம வந்து சிக்கிட்டோம். நம்மலாம் பாவம் செஞ்சுட்டு திரும்ப மன திரும்பி வர்றோம். ஆனால் இயேசு எந்த பாவத்துலையும் சிக்கல். பாவம் பண்ணுறதுக்கு அவன் சோதிக்கிறான். அது எபிரேயர்ல இருக்குது. நம்மளை மாதிரியே சோதிக்கப்படுறாரு. சின்ன வயசுலேருந்து நம்மளை மாதிரியே சோதிக்கப்படுறாரு. ஆனால் சோதிக்கப்பட்டும் அவனுடைய வஞ்சகத்தில், அவனுடைய ஏமாத்தனத்தில் சிக்கல். அதுக்கு உதாரணம் வந்து அவர் ஞானஸ்நானம் எடுத்தோடனே ஒரு 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. அது மட்டும்தான் நமக்கு எழுதப்பட்டிருக்குது. ஆனால் அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்படுறாரு. இந்த 40 நாள் சோதனையை விட்டுட்டு போகும்போது சாத்தா என்ன சொல்லிட்டு போவோம் தெரியுமா? அடுத்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும் பார்க்கலாம், நான் வரேன். அந்த வாய்ப்பு கிடச்சி எப்போ கிடச்சது? அவனுக்கு சார வரைக்கும் விடலை. இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. நீ உண்மையிலே மனுஷகுமாரன்னா, நீ உண்மையிலேயே ஆண்டோடைய மகன்னா இறங்கி பார்க்கலாம். சொல்ல வச்சது யாரு? பிசாசு தான். பேச வைக்கிறான், மனுஷங்களை பேச வைக்கிறது. நீ இறங்கி வந்து நாங்கள் நம்புறோம். இந்த மாதிரிலாம் பேச வச்சு கடைசி வரைக்கும் ஒருவேளை இறங்கி வந்திருப்பார். ப்ரூவ் பண்ணுறதுக்காக இறங்கி வந்துடுறாரு. என்னாச்சு? சிக்கிட்டாரு. முடிச்சு கதை. அவரால் நமக்கு தலைவர் ஆயிரத்தே முடியாது. இப்போ வந்து அவருமே சாத்தான் கீழே வந்துட்டார். சாத்தான் பெரியால் ஆகிட்டான். இப்போ வந்து இறங்கி வந்துருப்பாங்க. சோதனைன்னு நம்ம புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம். நமக்கு வந்த சோதனை அவருக்கும் வருது. எல்லா விதமான சோதனையும் வருது. ஆனால் நம்மளை ஏமாத்துற மாதிரி தான் அவரையும் அதனால் இயேசு வந்து ஒரு சாதாரண மனுஷனை தான் படைச்சார். அவர் வந்து பைபிள் படிச்சுட்டே இருக்கிறார். எப்போ ஆரம்பிச்சிடல, ஒரு 12 வயசு வரைக்கும் அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க அல்லது அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க. உன்னை பற்றி இதெல்லாம் எழுதியிருக்கேன். மரியாதை பாட்டு பாடுற வயத்தில் இருக்கும்போது மரியாதை வந்து சங்கீதத்தை பாடுவாங்க. இப்போ மரியாதை சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த வசனங்கள் எல்லாம் இயேசுடைய மனசில் இருக்குது. இது வந்து சும்மா அவர் ஜெயிக்கலை. அவர் வந்து இயேசு வந்து ஒரு கடவுளுடைய மகன் சொல்லியெல்லாம் ஜெயிக்கல. அவர் வந்து நம்ம போல பாடுகள் பட்டு கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டான்ருக்கோம். இந்த வசனத்தை படித்து எங்கே நான் வந்து இவருக்கு மட்டும்தான் எங்கள் பிதாவுக்கு மட்டும்தான் கீழ்ப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்கிறார் அவர். ஸோ நமக்கு வர்ற கஷ்டம் அவருக்கு எல்லாம் வந்துச்சு. நம்மளோட கஷ்டம் அவருக்கு நிறையா வந்துச்சு. ஆனால் ஏமாறக்கூடாது. ஏமாந்துட்டேன்னா முடிஞ்சு. சாத்தாங்க அடுத்து வேறு வழி இல்லை. இப்போ சிலுவையிலேருந்து இறங்கி வந்தாலே முடிஞ்சு. அதனால தான் சொல்கிறோம், நாங்கள் ரத்தம் சிந்துறாரு தான். ஆனால் சிலுவையிலேருந்து இறங்கி வந்திருப்பார். சோதனையில் தோத்துட்டார் அப்படின்னா திரும்ப வழி இல்லை. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து இவர் வந்து எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்மை போல சோதிக்கப்பட்டும், நம்மை போல பாடுபட்டும் சோதனையில் வந்து அவர் சிக்கல். அது ஒன்று. வேற
சாத்தானுடைய சோதனையில சிக்கலை. இது ஒரு பிரதானமான வெற்றின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொன்று வந்து அந்த மரணத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய கட்டளைகள் அதை வந்து அவர் வந்து இல்லாமாக்குறார். இதுவும் அடுத்த சத்தியம். இதெல்லாம் வந்து நமக்கு புரிஞ்சாதான் நம்ம சுவிசேஷத்தில் முதல் சத்தியம் இயேசு வந்து சோதனையில் சிக்காதது, பாவத்தில் விழாதது. ரெண்டாவது சத்தியம் வந்து இயேசு வந்து இந்த ஆதாம் ஏவாள்கிட்ட சொல்லும்போது சாப்பிடும் நாள் இதை குசிக்கும் நாள் நீ சாகவே இது சாப்பிட்டேனே செத்துருவேன். ஆண்டவர் கொடுத்த நேமம் அது. இவங்க அதை நம்பலை. ஒருவேளை நாங்கள் இதை சாப்பிட்டோன்னு கடவுள் மாதிரி ஆயிடுவோமோ அப்படின்னு நினச்சி தான் அதை சாப்பிட்றாங்க. அது ஏமாற்றப்பட்டாங்க. அதனால தான் மரணம் வருது. நம்ம எல்லாருக்குமே மரணம் ஆதாம் செஞ்ச பாவம். ஒருவேளை நம்ம செஞ்ச பாவத்தினால மரணம் வரலாம். ஆனால் ஆதாம் செஞ்ச பாவத்தினால தான் இந்த மரணம் வந்து எல்லாரையும் ஆண்டுபடுது. பாவம் ஒருவேளை இப்போ ஒன்று சொல்லுது, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது, 5 மாதத்துல செத்து போயிடுது. அந்த குழந்தை ஏதாவது தப்பு பண்ணிச்சா, பாவம் பண்ணிச்சா? அந்த குழந்தையுடைய மரணத்துக்கு யார் காரணம்? அதான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சத்தியத்தையும் புரிஞ்சால் தான் நம்ம சுவிசேஷத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ வந்து இந்த எல்லா சாவுக்கும் காரணம் வந்து ஆதாம் தான். மூல காரணம். இந்த சாவால் எடுக்கணும், முள்ளால் எடுக்கணும். அதனால இயேசு மரிக்கிறார். இந்த மரணத்தை பற்றி இயேசுடைய மரணம், இயேசுலாம் சாக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர் ஏன் சாகுறார் அப்படின்னா இந்த மரணத்தை ஜெயிக்கணும். அதனால தான் பாதாளத்தை வென்றவர். மரணமே உன் கூட எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அவர் வந்து சாகும்போது, இயேசு சிலுவையில் சாகும்போது சாத்தான் நினைக்கிறான் முடிச்சு நம்ம தான் இனிமேல் பூமியில் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஆனால் அவர் அதுக்கப்புறம் எங்கே போகிறாரு? அவர் ஆவியிலே உயிர் உள்ளவராக இருந்தார். ஆவி உலகத்துக்கு போகும்போது அவர் உள்ள ஆவியில் உயிர் இருந்துச்சு. ஆவியில் சாகலை. அது வந்து பேருக்கு எழுதும்போது எழுதுவார். அவர் வந்து ஆவி உலகத்துக்கு போகும்போது செத்த ஒரு ஆள் மாதிரி போகலை, முழு உயிரோட போகிறாரு. அங்கே போய் 3 நாள் இருக்கும்போது அங்கேயும் பிரசங்கம் பண்ணார். அங்கே என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு தெரியல. ஆவி உலகத்துலேயும் அவர் போய் பிரசங்கம் பண்ணுறாரு. அங்கே நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் இருக்கணும் ஆவிகிட்ட பேசுகிறாரு. மற்ற நீதிமானுடைய ஆவிகளை உயிர்ப்பிக்கிறார். இதெல்லாம் வந்து மரணத்துக்கு பின்னாடி உள்ள ஒரு காரியங்கள், இந்த பாதாளத்துக்கு பின்னாடி உள்ள காரியங்கள். இது நிறைய பேருக்கு சொன்னால் புரியாது. நமக்குமே கூட பவுலுக்கே இருந்த பெரிய ஆசை என்னென்னா, நான் வந்து இயேசுடைய மரணத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். இயேசுடைய மரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த வல்லமை எனக்கு புரியும், இயேசுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு புரியும்னு சொல்லி பவுல் சொல்லியிருக்காங்க. சரி, ஒன்று வந்து சாத்தானுடைய வஞ்சகத்தில் சிக்கலை, சோதனையில் சிக்கலை, பாவத்தில் சிக்கலை. ரெண்டாவது வந்து மரணத்தை டீல் பண்ணணும். இப்போ மனுஷங்களுக்கு வந்து மரணத்தை டீல் பண்ணணும். ஸோ அதுக்காக வேற போர்க்களம் அப்படின்னு பார்க்கலாம். அல்லது வெற்றியின் பொருள் என்ன, அல்லது யாரிடம் வெற்றி பெற்றது. இப்போ ஆதாமுக்கு வந்து சாத்தான் தான் மரணத்தை கொண்டு வரான். மரணம்னா என்ன, சாவுனா என்ன? சாவுனா சொல்ல தூரம், அதாவது ஒரு பிரிக்கப்படுதல். எங்கள் வீட்டில் 3 பேர் இருந்துட்டாங்க, அப்பா அம்மா அண்ணன் இருந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க உயிரோடு இருக்கும்போது வருஷத்துக்கு ஒருக்க வருவாங்க, பேசுவாங்க, போவாங்க. அல்லது இடையில பார்ப்போம், பேசுவோம். இப்போ மாற்றமாக அந்த பிரிவு, இப்போ வந்து பார்க்க முடியாது, பேச முடியாது. அந்த பிரிவை தான் மரணம்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி தான் இப்போ வந்து ஆதாம் ஏவாள் வந்து பாவம் செஞ்ச உடனே அந்த மரணம் அது வரைக்கும் ஆண்டவர் வர்றாங்க, புரியுது, ஆண்டவர் வர்றது புரியுது, பேசுகிறாங்க, ஆண்டவர் பேசுறதுலாம் புரியுது. பாவம் பண்ண உடனே அதுக்கப்புறம் ஒழிஞ்சிக்கிறாங்க. ஸோ இதைத்தான் மரணம்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அந்த மரணத்தையும் டீல் பண்ணுறாரு, சரீர மரணத்தையும் டீல் பண்ணுறாரு. நம்ம அதை அப்புறமா பார்க்கலாம், சரீர மரணத்தை எப்படி டீல் பண்ணுறான்னு சொல்லி. ஆவியின் மரணம்னு இருக்குது. இயேசுக்கு வந்து ஆவியில் மரணம் இல்லை. ஏன் இல்லை? நமக்குலாம் ஆவியில் நம்ம செத்து போய் தான் பிறக்கிறோம். நம்ம அம்மா வயிற்றில் பிறக்கும் போதே நமக்குள்ளே ஆவி இருக்கு தான் சரி. அதாவது இப்போ குறும்பரில் சொல்லுவாங்க, செத்ததுக்கப்புறம் 9 நாள் ஆவி ஆவாங்கன்னு சொல்லி. அது உண்மையிலேயே ஆவி ஆகுறதெல்லாம் கிடையாது. உள்ளே என்ன பிறக்கும் போதே உள்ளே ஆவி இருக்கு தான் செய்யுது. ஆனால் அந்த ஆவி வெளியில் போகுது. செத்ததுக்கப்புறம் அந்த ஆவி வெளியில் போகுது. அந்த ஆவிக்குரிய உயிர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அங்கே இயேசு தான் அந்த உயிரை கொடுக்குறாரு. அதனால தான் ஆதாம் வந்து ஜீவ ஆத்மாவானா, இயேசுவோ உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஜீவ ஆத்மாவுக்கும் உயிர்ப்பிக்கிற ஆவிக்கும் வித்தியாசம் நம்ம புரியணும். இப்போதைக்கு எல்லாத்தையும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. உயிர்ப்பிக்கிற ஆவினா நம்ம இயேசு ஏற்றுக்கொள்ளும் போதே நம்ம உள்ளே இருக்கிற ஆவிக்கு உயிர் வந்துடுது. நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் உள்ளே இருக்கிற ஆவிக்கு உயிர் வந்துடுது. அது வரைக்கும் புரியாத வசனம். இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து பிறந்தது கிறிஸ்தவ குடும்பம், பைபிள் கையுமா தான் இருந்திருக்கேன், நிறைய வாசிச்சிருக்கேன். ஆனால் அன்றைக்கி நான் சொன்ன பாருங்க, என்னுடைய ரட்சிப்பு அதுக்கு முன்னாடி வாசிக்கிறதுக்கும் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வரைக்கும் வாசித்தேன். சில நேரத்தில் வந்து பாஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது அவங்கள மட்டம் தட்டுறதுக்காக வசனம் வாசிப்பாங்க.
அவங்கள மட்டம் தட்டி பேசுறதுக்காக அந்த மாதிரி வாஸ்து வாழ்க்கை. ஆனால் இயேசுவை வந்து நான் ஏற்றுக்கொண்ட உடனே என் ஆவிக்கு உயிர் கிடைச்ச உடனேயே அவர் என்கிட்ட பேசுகிறதே புரியுது. நான் தான்ப்பா உனக்கு அப்பா, அவனுக்கு புரிகிறது வரைக்கும் அது வந்து ரொம்ப அந்த ஒரு உறவுக்குள்ளே போயிடும். இந்த ஆவியில் உயிர் வந்தால் தான் ஆண்டவர் பேசுறது நமக்கு புரியும், நம்ம பேசுகிறத கேட்கணும். ஸோ இதுதான் ஆவிக்குரிய உயிர்ப்பிக்கிற ஆவினா வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆவிக்குள்ள உயிர் வருது, அவர் பேசுறது. அதே பைபிளை தான் வாசிக்கிறோம், ஆனால் புரியுறது வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு முன்னாடியே நமக்கு புரியாது. ஸோ ஆவியில் உயிர் இல்லாமல் நீங்கள் எத்தனை தான் சுவிசேஷம் கேட்டாலும் நமக்கு புரியாது. சுவிசேஷம் எதுக்குன்னா ஆவியை உயிர்ப்பிக்கிறது தான். நம்ம நம்பும்போது இயேசு தான் அப்படின்னு நம்பும்போது நமக்குள்ளே உயிர் வருது. உயிர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வசனம் புரியும், அதுக்கப்புறம் சொல்கிற காரியங்கள் நிறைய புரியும்னு சொல்லி பார்க்கணும். இதான் உயிர்ப்பிக்கிற ஆவி இயேசு. அதை வந்து ஜீவாத்மா, நம்ம ஆத்மான மனசுக்கு ஒரு உயிரை கொடுத்தான் ஆதம். இந்த மனசில் பல சிந்தனைகள் ஓடிட்டு இருப்பாங்க, அதை கொடுத்தோம். நம்ம இயேசுவோட சேர்ந்தோடனே அந்த மனசை அவர் மறுரூபப்படுத்துறாரு. இது வரைக்கும் ஓடினது ஓட்டம் வேற, இப்போ வந்து வேறு மாதிரி ஓடும். நம்ம அதிகமாக இயேசு கூட சேர்ந்து சிந்திக்க ஆரம்பிப்போம். மனசு வந்து மறுரூபம், ஆத்மா வந்து ஒரு ரூபம் மாறுது, ஆவி வந்து உயிர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். வேற ஸோ இதை டீல் பண்ணுறாரு, மரணத்தை டீல் பண்ணுறாரு, நமக்கு உயிர் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒன்று, பாவத்தில் சிக்கலை, சோதனையில் சிக்கலை, ஏமாற்றப்படலை சாத்தானால. ரெண்டாவது வந்து மரணத்தை டீல் பண்ணுறாரு, ஆவிக்குரிய மரணம், சரீர மரணத்தை எப்படி டீல் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். வேற யுத்த காலம், இதெல்லாம் யுத்தத்தில் என்ன நடக்குது, வெற்றினா என்னன்னு சொல்லி பார்க்கணும். இயேசு பெற்ற வெற்றினா என்ன? ஆதாம் நடந்து போன ஆளுகை வந்து ஓகே, இப்போ நம்மளால் ஆள முடியும். அதனால தான் இயேசு வந்து நிறைய அற்புதங்கள் ஏன் செய்கிறாருன்னா நீங்கள் ஆளலாம் அப்படிங்கிறது. நீங்களும் அவர் வந்து ஒரு மாதிரியாக வாழ்ந்து காட்டுறாரு. நீங்கள் வந்து வியாதி இல்லாமல் வாழலாம், வியாதி வந்தாலும் நீங்கள் ஜெயிக்கலாம். அவருக்கு வியாதி வரல, ஆனால் நம்ம வியாதி ஏற்றுக்கொண்டு ஜெயிக்கிறார், அது வேறு விஷயம். அப்புறம் கடல் மேலே நடக்குதுன்னா உங்களாலே நடக்க முடியும். ஆனால் நீங்கள் ஆவியின் சிந்தையில் வரணும். பேதுரு முயற்சி பண்ணுறாரு, அதுக்கப்புறம் யார் நடந்தாங்க அப்படின்லாம் தெரியல. இயற்கையின் மேலே நமக்கு அதிகாரம் இருக்குது. மிருகங்கள் வந்தாலும் அவங்கள வந்து இது பண்ண முடியாது, பிரச்சனைகளை வந்து நீங்கள் ஜெயிக்கலாம். இயேசு வந்து அந்த 3 வருஷம் ஊழியத்தில், அதுக்கு முன்னாடி வெளிப்படையாக அவர் அது செய்யலை, ஆனால் 3 வருஷம் ஊழியத்தில் அவர் என்ன செஞ்சு காட்டுறது அப்படின்னா, நம்ம ஆளலாம், நான் வந்து உங்களுக்கு மாதிரி, நீங்கள் வந்து ஆதாம் வந்து உங்களுக்கு தோற்றதுக்கு மாதிரி, நான் வந்து ஜெயிச்சதுக்கு மாதிரி. அவர் வந்து சிலுவையில் மாத்திரம் ஜெயிச்சான்னு சொல்ல முடியாது. அந்த 3 வருஷம் அதுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுறாரு. முக்கியமாக 3 வருஷம் தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த 3 வருஷம்னா என்ன மாதிரி உங்களாலே வாழ முடியும் அப்படின்னு செஞ்சு காட்டுறாரு. அதே வெற்றி தான். அதுக்கப்புறம் சிலுவையில் வந்து அவர் ஜெயிச்சது வேற, ரத்தத்தின் காரியங்கள் நம்ம பார்க்கலாம். வேற ஏதாவது வெற்றினா அந்த ஆளுகை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இயற்கையின் மேல் ஆளுகை, வியாதியின் மீது ஆளுகை, மற்ற பொருளாதாரத்தின் மீது ஆளுகை, அதிகாரம். அதாவது பேய்க்கு நீ பேசலாம், பேயை பார்த்து நீ பேசலாம், பேயை பார்த்து நீ திட்டலாம், ஆட்டலாம், அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. வேற இந்த அதிகாரத்தை வந்து வெளிப்படுத்தி காட்டுறாரு. அதுதான் வந்து சீசர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அப்படியே மங்கி, இப்போ சீசர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக செய்கிறாங்க ஆவியானவர் கிடைச்சோடனே. ஆனால் இப்போ உள்ள சபைகள் வந்து அது மங்கி இப்போ நம்மளும் என்ன ஆகிட்டோம், போர் நடத்துறதுக்கு முன்னே ஒரு தீர்மானம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு இது வருது. என்ன தீர்மானம் பண்ணுவாங்க? இப்போ நாம் அங்கே யுத்தம் பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம முதல்ல நம்ம ஒரு தீர்மானம் பண்ணி எப்படி செய்யணும், எப்படி அதை அங்கே யுத்தம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுவாங்க. அப்படி நமக்குள்ள இது வந்து ஆண்டோடைய தீர்மானமா இல்லை நம்மளுடைய தீர்மானமா? நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க? நம்ம தீர்மானிக்கிறதா? இப்போ நமக்கு வந்து நிறைய தீர்மானம் கிடையாது, நம்பிக்கை தான். இப்போ சோசியேஷன் சொல்ல போகிறோம். இப்போ நாம் ஒரு 5 ஊழியக்காரங்க அப்படி தீர்மானம் பண்ணி எந்த இடத்துல என்ன பண்ணணும், நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த யுத்தத்துக்கு போகும்போது அப்படி ஒரு தீர்மானம் பண்ணி தானே போவாங்க. ஓகே, இந்த தீர்மானம் எப்படி பண்ணப்பட்டுச்சு? சந்திரபாஸ்டர் கேட்குறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஆண்டவர் எப்படி தீர்மானம் பண்ணார்? இந்த யுத்தத்தில் வந்து மகன் ஜெயிக்கிறத பற்றி தீர்மானம் ஆண்டவர் பண்ணுறாரு. இது வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் நடக்குது. எப்படி தீர்மானம் பண்ணாரா? அதுதான் மாறன் சொன்ன அந்த வசனம். இப்போ வந்து ஏவாலும் ஆதாமும் தோத்துட்டாங்க, அப்போயும் தீர்மானிக்கிறார். முன்னாடி அவர் தீர்மானிச்சிட்டாரு. ஆனால் தீர்மானிச்சு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? உன் வீட்டுக்கும்
ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாகுது. வேற ஒன்றுல சண்டை நடக்கும். இந்த சண்டையை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சண்டையில் வந்து அதில் வெற்றி பெறதை பற்றி பேசுவோம். அப்போது ஸ்திரீயின் வித்துனா யார், உன் வித்துனா யார்? ஸ்திரீயின் வித்துனா இயேசு. உன் வித்துனா அவனுடைய புரியுதா? இப்போ வந்து எதிரி யாருன்னு புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. நம்மளாம் இயேசு கூட சேர்ந்துட்டோம். ஸ்ரீ வித்து வந்து இயேசு, அவர் வந்து மரியாதை வயிற்றில் பிறந்ததுனால இப்போ நம்ம அவர் கூட சேர்ந்துட்டோம். ஆனால் உண்மையான சண்டை வந்து அவருக்கும் நம்மள சண்டை போடுறது அவருக்கும் அவருடைய எதிரிகளுக்கும் அவருக்கு சாதாரண சண்டை. இப்போ நம்ம கூட இருக்கோம். நிறைய புரியறதுக்கு அந்த கஷ்டம். அந்த தீர்மானம் வந்து அங்கேயே தீர்மானிச்சிட்டார். இப்போ வந்து அவன் உன்னுடைய குதிங்காலை கடிப்பான் அப்படின்னு தான் இருக்குது ஒரிஜினலில். ஆனால் இவர் அவனுடைய தலையை நசுக்குவார் அப்படின்றது. ஸோ இது நடந்துச்சா? இதுதான் இந்த வெற்றியில் வந்து முக்கியமான வெற்றின்னு சொல்லி பார்க்கணும். குதிங்காலை வந்து கடிப்பான்னா என்ன, தலையை நசுக்கிறதுனா என்ன? இது எல்லாமே இந்த திட்டம். நீங்கள் திட்டம்னு பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய திட்டம். ஆனால் நீங்கள் ஒரு ஊழியத்துக்கு 5 பேராக போகும்போது நம்ம போடுற திட்டம் வேறு. நம்ம திட்டம் வந்து நம்ம போடக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணணும். முதல்ல செய்ய வேண்டியது 5 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். நம்ம எந்த ஊருக்கு போகலாம், நம்ம எப்படி அங்கே இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, நம்ம அங்கே போய் சொல்லலாமா, 5 பேர் சேர்ந்து போகலாமா, 2 பேரை போகலாமா, இது வந்து நம்ம போகிற திட்டம். நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும். ஜெபிச்சுட்டு ஆண்டோடைய திட்டத்தை நம்ம புரிஞ்சு போகும்போது அங்கே நம்ம ரிசல்ட்டை பார்க்கலாம். நிறைய நேரத்தில் நமக்கு அது அப்படி போட நம்மளாம் ஒரு பிளான் பண்ணுறோம். மாதத்தில் ஒரு நாள் போகணும் பிளான் போகிறது நமக்கு நிறைய காரியங்கள் நடக்குது. ஆனால் முதல் சுவிசேஷத்துக்கு வந்து முதல்ல ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் எங்கேயாவது கூப்பிட்றாரா, யார் மூலமாக கூப்பிட்றாரு, ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராவது ஊருக்கு கூப்பிட்றாங்க, யாருக்கா எங்கே இருக்க, அந்த மாதிரி ஆண்டவர் வந்து நடத்துகிற விஷயங்கள் வித்தியாசம் இருக்கும். இப்போ பவுல் மொழி செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு போகாதுன்னு சொல்லி தடுப்பார். இந்த ஊருக்கு வந்து 2 பேர் கூப்பிட்ற மாதிரி கனவுல வருவாங்க. ஸோ அவங்க போவாங்க ஆண்டவர். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. அடையாளங்களை வச்சுக்கிட்டு நம்ம செய்யணும். ஸோ நம்ம அப்புறம் பார்க்க போகிறோம் எப்படி செய்ய போகிறோன்ற விஷயம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து வெற்றினா என்னன்றது சொல்லி பார்க்கணும். ஏன்னா இந்த வெற்றி புரிஞ்சால் தான் அந்த வெற்றி மேலே நமக்கு நம்பிக்கை. யுத்தம் வந்து நம்ம வந்து பண்ண போகிறதே கிடையாது. அவர் எடுத்த வெற்றி கூட நம்ம சேர்றோம். அவ்வளோதான். அவர் போட்ட சண்டையில் நம்ம சேர்ந்துட்டோம். சண்டை இன்றைக்கும் அவருக்கும் அவனுக்கு தான், நமக்கு கிடையாது. நம்ம கூட நிற்கிறோம். அவங்க இப்படி நம்ம போகும்போது தான் நம்ம தோக்காமல் இருக்க முடியும். நிறைய நேரத்தில் நம்ம தோக்கிற காரணம் என்னென்னா அவருடைய வெற்றியில் நம்ம சேராமல் இருக்கும். அது புரியுறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து வெற்றினா என்ன, இப்போ இந்த வெற்றியை பற்றியே செய்தியை சொல்லணும். அதுதான் விசேஷம். இப்போ நம்ம வெற்றினா ஒன்று நம்ம என்ன பார்த்தோம்னா அவர் வந்து பாவத்தில் சிக்கலை, சோதனையில் சிக்கலை, சாத்தானுடைய வஞ்சகத்தில் சிக்கலை. ஆனால் நம்ம சிக்கி வந்திருக்கோம், அது வேறு விஷயம். 2வது வந்து என்ன பார்த்தோம், மரணத்தை டீல் பண்ணணும். ஆதாம் மூலமாக வந்த சாவை டீல் பண்ணணும். அதுக்கு வந்து காரணம் சாத்தான் இருக்கிறான். ஆதாம் மூலமாக வந்த சாவை வந்து டீல் பண்ணணும். அதுக்காக இயேசு வந்து ஒரு மனுஷனாக பிறக்கிறார். வேறு 3வது வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா தலையை நசுக்கிறதுனா என்ன, குதிங்கால கடிச்சதுன்னா என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இந்த வெற்றியை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துட்டாலே போதும். ஏன்னா இந்த வெற்றியை பற்றி பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு அது மேலே நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை தான் நமக்கு ரொம்ப தேவை. யுத்தங்கிறது வந்து அவருடைய தான், நம்ம யுத்தம் கிடையாது. ஆனால் இப்போ கும்மி சொன்னது பார்த்தீங்கன்னா அவனுடைய சந்ததினா யார், அந்த சந்ததி புரியணும். அவனுடைய சந்ததினா சில நேரத்தில் வந்து அவனுக்கு கீழே இருக்க தூதர்களும் இருக்கலாம். அவனால் ஆட்டி படைக்கப்படுகிற ஆட்கள் மனுஷங்கள். இப்போ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷன் நமக்கு இப்போ வந்து டேனி ஒய்ஃப் சொல்லும்போது அவங்க அப்பா அந்த மாதிரி வராது. அவர் இல்லை, அவர் அப்பா தான். ஆனால் அவருக்குள்ளே கிரியை செய்கிற அவங்க இருக்குது. அப்போ வந்து அந்த கிரியை செய்கிற அவனுடைய சந்ததி இருக்குது. அதை நம்ம புரியும் போது தான் அவனுடைய கிரியைகளை புரிஞ்சு நம்ம ஏமாறாமல் அவர் மேலே அன்பு காட்டணும். உள்ளே இருக்கிற அந்த ஆவியை இருக்கணும். இதுதான் நமக்கு புரியிருக்கு இந்த கஷ்டம். அவர் அப்பா, அவர் வந்து எதிர்க்கக்கூடாது. ஆனால் அவருக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியை எதிர்த்தாகணும். ஸோ இந்த மாதிரி ஆவிக்குரிய யுத்தத்தில் வரும்போது நமக்கு இந்த புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். சில நேரத்தில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா மனுஷங்களை வெறுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் சுவிசேஷம் சொன்னாலும் ஏறாது. ஆனால் நம்ம வெறுக்க வேண்டியது மனுஷன் கிடையாது, அவனுக்குள்ளே கிரி செய்கிற அவன் ஆவி. அதை பார்க்கணும். இந்த அவனுடைய வித்துன்னு பார்க்கும்போது அவனுடைய வித்து எங்கெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, தலையை நசுக்கினார்னா என்ன செஞ்சார்?
உயிர்த்தெழுந்தார். இதுவும் கிட்டத்தட்ட எக்ஸசைசஸ் மாதிரி நம்ம பெங்களூரில் பார்த்த மாதிரி. ஆதியாகமத்தில் எதுவும் நம்ம செய்யலை, லிட்டில் டிரான்ஸ்லேஷன் தான் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதுக்கு அர்த்தம் இருக்குது. தலையை நசுக்கினார்னா என்ன? அவனுடைய அதிகாரத்தை வந்து மரணத்தை ஜெயித்து இருந்த எல்லா அதிகாரத்தையும் இல்லாமல் இருக்காரு. அவனுடைய அந்த கையில் இருந்த அதிகாரத்தை உறிஞ்சிக்கிட்டார். ஒன்று ஏமாத்துறது அவனுக்கு இருக்குது, வேற என்ன அதிகாரம் அவன் கையில் இருந்துச்சு, எப்படி உறிஞ்சி எப்படி எடுத்தார். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் வரும்போது எபேசியரில் எழுதியிருக்கிறார். பவுலெல்லாம் தியானிச்சுட்டு ஒரு அவன்கிட்ட இருந்த ஆயுதத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டார். தலையை நசுக்கிறதுன்னு வேற ஒன்று, அவன் கையிலே ஆயுதம் இருக்குது. ஒரு எதிரியை தோற்கடிக்கணும் அப்படின்னா முதல்ல அவன்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை கொடுக்கணும், பிடுங்கி அந்த ஆயுதத்தை வச்சு அவனே தாக்கணும். அது ஆயுதம் இல்லைனாலே அவன் நெருக்கடி ஆகிட்டான். அந்த ஆயுதத்தை பிடுங்கினாலே முழு வெற்றின்ற மாதிரி அவன் கையில் இருக்க ஆயுதத்தை பிடிக்கணும். இப்போ என்ன நடக்குது? இப்போ வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது. ஆனால் இன்னும் ரொம்ப நாளைக்கு சண்டை போட முடியாது. ஏன் சண்டை போட முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யா கையில் நிறைய ஆயுதம் இருக்குது. இது வரைக்கும் அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுத்துட்டே இருந்துச்சு, நான் இனிமேல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது. இப்போ எவ்வளோ ஒரு மாதம் சண்டைக்கு ஆயுதம் இருக்குன்னா ஒரு மாதம் தான் அவனால் நிற்க முடியும். ஆயுதம் முடிஞ்சுன்னா அவளுக்கு சரண்டர் ஆகணும், அது அவன் கையில் விட்டுருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம இந்த யுத்தமும் பார்க்கலாம். இப்போ சாத்தான் கையில் ஆயுதம் இருக்குது, இருந்த ஆயுதத்தை அவர் பிடிங்கிட்டார். என்ன ஆயுதம் இருந்துச்சு? என்ன ஆயுதம்? கொலை செய்யறேன். கொலை செய்யறேன். வாசிக்க போகலாம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இது கொலோசியர் எப்படி நண்பர்கள் ನನಗೆ ಇದಾಗಿಲ್ಲ ಅದು ನಯ ಕಾಣಿಸುತ್ತೆ ವಿರೋಸ್ ನಮ್ಮ ಕಣ್ಣು ಬಾಳಮ್ಮ ಎಸ್ ಮತ್ತು ಸಲರ ತಾವು ತರಬೇತಿ ಅನಾಥನಿಂದ ಮಾಡಿದ್ನು ಏ ದಿಂದಿ ಮಾಡ್ತಾನೆ ಏ ಸಾಧನೆ ಕಿದಿನು ಅದು ನಯ ಕಾಣಿಸುತ್ತದನ್ನ ಅದಕ್ಕೆ ಐದು ಯಾನ್ ಬಿಡ್ತನು ಹಂಗೆ ಬಾತು ಕೊಟ್ಟಾಯಿಲ್ಲ ಅದು ತೋಡ್ ಮುಟ್ಟುಗದನು ಅದರ ಮೇಗಾಂಡರು ಹೇಗೆ ದಿಸಿದನು ಅನ್ನ ಬಟ್ಟೆ ಮಾನ್ ಬಿಟ್ಟುಕೊಂಡು இது வந்து யூதர்களுக்கு இந்த நற்செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு விதம். அப்போ நமக்கு அதில் உள்ள செய்தி என்ன அப்படின்றது சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளை அழிக்கிறதுக்கு சாத்தான் கையில் ஒரு ஆயுதம் இருக்குது. அது என்ன ஆயுதம் அப்படின்றது அந்த வசனம் சொல்லுது. என்ன புரிஞ்சு சொல்லுது பார்க்கலாம். நம்மளை அழிக்கிறதுக்கு அவன் கையில் ஒரு ஆயுதம் இருக்குது. அது என்ன ஆயுதம்? அது நம்மளை வந்து நீ குற்றவாளி, நீ வந்து வாழ தகுதியற்ற, பிரமாணங்கள் மூலமாக வேற வசனமும் ஒரு ஆயுதம் தான். ஆவியின் பட்டையும் சொல்லி பார்க்குறோம். அவன் கையில் இருக்கிற ஆயுதம் இது, சாத்தான் கையில் இருக்கிற ஆயுதம் இது, நமக்கு விரோதமாக பயன்படுகிற ஆயுதம் இது. அதைத்தான் அவர் பிடுங்கினார். அவர் பிடுங்கிட்டு அவன் வந்து ஆயுதமற்றவனாக நெருக்கடியாக்குறார். இது வந்து நம்ம அந்த காலத்து யுத்தத்தை வச்சு நம்ம வந்து இங்கே ஜெயிச்சுறாங்க. வந்து ஒரு எதிரியை வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த ஜெயிச்ச தளபதி என்ன பண்ணுவார்னா, அந்த தோத்த தளபதியை பிடிப்பார். அவன் கை காலை வந்து கட்டுவாங்க, சங்கிலிகளை கட்டுவாங்க. அப்புறம் அவன் ஆயுதத்தெல்லாம் வந்து அவன் மேலேயே கட்டுவாங்களா இல்லை இவங்க வச்சுக்குவாங்கன்னு தெரியல. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. நம்ம அவன் ஆயுதத்தை அவன் பின்னாடி கட்டியோ அல்லது அவனை சங்கிலியால் கட்டியோ இவங்க நகரத்துக்குள்ளே, இவங்க தலைநகருக்குள்ளே அப்படியே கூட்டிகிட்டு வருவாங்க. வீதியில் தெருவில் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி அவமானப்படுத்துவாங்க. இப்போ கூட நம்ம பார்க்குறோம், நம்ம அமெரிக்காவில் போனால் தெரியாமல் அதாவது சட்டத்துக்கு புறம்பாய் போனவங்கள முட்டை அடித்து அவங்கள நாடு கடத்திருப்பாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தோற்றவங்களை வந்து அப்படி அவமானப்படுத்துவாங்க. உண்மையிலே இயேசு வந்து சிலுவையில் வந்து ஜெயிக்கும் போது
இதுதான் நடக்குது. இது வந்து இதைத்தான் வந்து கொலோசியர் எபேசியெல்லாம் வந்து எழுதுகிறார். பவுல் எழுதும்போது அந்த யுத்தத்தில் தோற்றவனை என்ன பண்ணுவாங்கன்னா ஆயுதத்தை உறிஞ்சிக்கிட்டு அவனை வந்து நெருக்கடியாக்கி அவனை வந்து அப்படியே இழுத்துட்டு வரும். இயேசு வந்து உயிர்த்தெழுந்து போகும்போது ஆவி உலகத்தில் இது ஒரு சம்பவமே நடக்குது. அவனுடைய தலை நசுக்கப்படுதுன்னு சொல்லிப்பாங்க. இதில் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, இப்போ சாத்தான் கையில் ஒரு ஆயுதம் இருக்குது. அந்த ஆயுதத்தை வச்சுட்டு அவன் நம்மளை அழிக்கலாம், அவன் நம்மளை கொல்லலாம். அதிகாரம் என்ன அதிகாரம்? என்ன அதிகாரம்னா ஆணுக்குரிய வந்து அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி மீட்டு கொடுத்தார். இது வந்து ஆதாமிட்டிருந்து மீட்டது நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு. இந்த நியாயப்பிரமாணத்துக்கு வந்து அவங்க அடிமையாகிறாங்க. அந்த நியாயப்பிரமாணத்தையுமே கூட அவன் தான் ஆயுதமாக வச்சுக்கிறான். நீ இந்த கட்டளையை மீறின, நீ இந்த கட்டளையை மீறி இருக்கிற, அதனால் நீ யார், நீ நீதிமான் இல்லை அப்படின்னு சொல்லி குற்ற சொல்கிறோம். இது வந்து பழைய ஏற்பாட்டுக்காரன். இப்போ நமக்கு என்ன இல்லை, நம்மளை வந்து எப்படி நமக்கு எதிரடியான ஆயுதம் எது? அவன் கையில் இருக்கிற ஆயுதம் எது? நமக்கு எதிரடியாக அவன் கையில் இருக்கிற ஆயுதம் எது? அதான் நம்ம பார்க்குறோம். நம்மளை அழிப்பதற்கு, நம்மை கொள்வதற்கு அவன் கையில் ஒரு ஆயுதம் இருக்குது. அது எது? இப்போ யூதர்களுக்கு நம்ம அது பார்க்குறோம். பிரமாணத்தை அவன் வந்து வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டே தான் பண்ணுறான். இந்த பிரமாணத்துக்கு மட்டும் நீ கொல்லப்பட வேண்டும். வந்து இஸ்ரேல் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெண் உபச்சாரம் பண்ணிட்டா கல்லறிஞ்சு கொள்ளணும். இப்போ வந்து கொல்ல வைக்கிறதே அவன் அந்த பிரமாணத்தை கையில் எடுத்துக்கலாம். இவன் இப்படி பண்ணிவிட்டு நீ கல்லறிஞ்சு கொள்ளு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அவன் வந்து அந்த இது பண்ணிகிட்டே இருக்கிறத பார்க்கணும். நம்ம பெட்ட குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த தலையை வாங்குறது, தலையை சாப்பிட்றது, ஒரு தலையை கேட்குறது, அந்த தலையை சாப்பிட்றது, அதுக்கப்புறம் இன்னொருத்தன் தலையை கேட்குறது, அவன் தலையை சாப்பிட்றது. இந்த தலை திண்ணி டிக்கையில் வந்து சாத்தானை பார்த்தீங்கன்னா அவன் வந்து தலையை சாப்பிட்றான்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் அவன் செயல்படுறான். அந்த தலையை சாப்பிட்றதுக்கு அவன் கணக்கு சொல்லுவான். டிக்கையில் சொல்ல போனீங்கன்னா இந்த கணக்கு உன் பிள்ளை செஞ்ச கணக்கு, நீ செஞ்ச கணக்கு, அல்லது உங்கள் தாத்தா செஞ்ச கணக்கு, இந்த கணக்குனால உனக்கு என் தலை வேணும். ஸோ இதுதான் அவனுடைய அது ஒரு சமுதாயத்துக்கு ஏற்றபடியாக அவன் செயல்படுவான். இப்போ வந்து யூவர்கிட்ட போனான்னா பிரமாணத்தை வச்சு அழிக்கிறது, நம்ம குடும்பத்தில் இருந்தாங்கன்னா கணக்கை வச்சுட்டு இந்த கணக்குனால எனக்கு இந்த தலை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்குறோம் நம்ம. இப்போ நம்மளை அழிக்கிறதுக்கு, இப்போ நம்மளை பொதுவாக நம்ம பார்க்குறோம், குடும்பரோ அல்லது இல்லை யூதரோ இல்லை, நம்மளை அழிக்கிறதுக்கு நம்ம கையில் இருக்கிற ஆயுதம் எது? இதெல்லாம் நம்ம சுவிசேஷத்தில் விளக்கும் போது நமக்கு கொஞ்சத்தை விளக்க முடியும். அந்த ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா இந்த ஆண்டோட உலகத்தில் வர மற்ற விசாசம் அது மத்திய 13:28 நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தில் இருக்கிற கடைகள் கொல்லாமல் இருக்கிறார். கடைகள் கொல்லாமல் நம்மளை அழிக்கிறதுக்கு அவன் கையில் இருக்கிற ஆயுதம் எது? அதை எப்படி பறிச்சாரு? இதுதான் முக்கியம் சொல்லி பார்க்குறோம். ஒரு சமுதாயம் வரும்போது நம்ம அப்படியெல்லாம் தியானிக்கிறோம். இப்போ யூத சமுதாயம்னு பார்த்தீங்கன்னா பிரமாணத்தை கொடுக்குறாரு, பிரமாணத்துக்கு பின்னாடி அவன் ஒழிஞ்சிக்கிறான். இந்த பிரமாணத்தை வச்சு அந்த சமுதாயத்தை அழிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ குடும்ப பொறுத்தவரை வந்து கணக்கு, இந்த கணக்குனா அந்த கணக்குக்காக ஒரு தலையை கொடுத்தா பிள்ளைங்க தப்பிக்கலாம்னா அந்த கணக்கை வச்சே நிறைய தலையை சாப்பிட்டுருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கைன்னு சொல்லி பார்த்தா அது எது வந்து அவன் கையில் இருக்கிற ஆயுதம்? பயம். வேற நம்முடைய ஆயுதங்கிறது அந்த மறைவாக பேசுகிறது. பொய் இதை செஞ்சு எப்படி ஆகும், அது ஏமாத்துறது. அவருடைய ஏமாற்றுக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அவன் கையில் ஒரு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அது என்ன ஆயுதம்? எப்படி பறிச்சார்? நமக்கு எதிரடியான ஆயுதம். நம்ம செஞ்ச பாவங்கள் தான். நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட தவறுகள், பாவங்கள், குற்றங்கள் எல்லாமே லிஸ்ட்டு அவன் கையில் இருக்குது. அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அவனோட செய்யலாம். அந்த லிஸ்ட்டை அவர் படிச்சுக்கிறார், அவர் புரிஞ்சுறார். இதுதான் அவங்க புரிஞ்சுன்னா அது நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து நம்ம புரியணும், மற்றவங்க சொல்லணும். நம்ம செஞ்ச பாவங்கள் தான் நமக்கு ஒன்று ஆதம் செஞ்சனால நமக்கு மரணம் வருது. நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், தலைவலிகள், பல விதமான காரியங்களுக்கு வந்து இந்த இதுதான்.
இப்போ இப்போ வந்து அவங்க கையில் ஒரு லிஸ்ட்டே இருக்குது. இப்போ வந்து இந்துக்கள் சொல்லுவாங்க யமதர்மன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி. யமதர்மன் கையில் என்ன இருக்குதா? பாவ லிஸ்ட் வச்சு தான் வரலாம். உன் கணக்குப்படி நீ செஞ்ச இந்த கணக்குப்படி நீ இன்னைக்கு பாவ கணக்கு. அது வந்து இந்துக்களுக்கு அது எப்படி போச்சுன்னு தெரியல. ஆனால் இருக்குது, லிஸ்ட் அவர் கையில் இருக்குது. ஆனால் அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு இப்போ இயேசு கூட யார் சேர்ந்துட்டாங்களோ அந்த லிஸ்ட்டு வந்து இப்போது சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டாச்சு, அது செல்லாதுன்றது தான். இந்த சத்தியம் புரிஞ்சுன்னா சுவிசேஷம் புரிஞ்சுன்னு அர்த்தம். ஆனால் இது நிறைய பேருக்கு புரியாதனால, நிறைய சபைகளையும் பாஸ்டர்கள் புரியாதனால நிறைய பேர் அதை பற்றி வேறு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் இதை வச்சுக்கிட்டு நம்ம பாவம் பண்ணுறதுக்கு ஒரு இதாக எடுத்துக்கக்கூடாது. ஆனால் அவன் கையில் இருந்த ஒரு லிஸ்ட்டை வந்து இவர் பிடிச்சி பிடிக்கிறாரு. அவங்க கையில் லிஸ்ட் இருக்கிற வரைக்கும் அவனால் நம்மளை அழிக்க முடியும். புரியுதா? இப்போ இயேசு வந்து நம்ம பாவத்துக்காக செத்தார் அப்படின்றது இதுதான். இது வந்து ஆழமாக நம்ம தியானிக்கும் போது நமக்கு புரியும். இப்போ வந்து என் வாழ்க்கை எடுத்துக்கோங்களேன். நான் வந்து எனக்கு வயசு இப்போ 58 முடிஞ்சு. இந்த 58 வருஷத்தில் வந்து நன்மை தீமை அறியாத வயசு ஒரு 10 வயசோ 12 வயசோ வச்சுக்கோங்க. மீதி வருஷங்கள்லாம் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன். சிந்தையினால, பேச்சினால, செயல்னால பாவம் பண்ணியிருக்கிறேன். இது எல்லா லிஸ்ட்டும் அவங்க கையில் இருக்குது. சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் போது கூட சொல்லுவோம், நமக்கு சிலர் ஞாபகம் இருக்கும், சிலரில் ஜெபிக்கும் போது ஞாபகம் இருக்கும். அந்த ரட்சிக்கப்படும் போது நீ பாவ அறிக்கை பண்ணுன்னு சொல்லுவோம். நம்மளால் எல்லாத்தையும் சொல்லி அறிக்கை பண்ண முடியுமா? நமக்கு தெரியாத லிஸ்ட்லாம் அவங்க கையில் இருக்குது. இப்போ நம்ம செஞ்ச பாவம் வந்து நமக்கே மறந்துருக்கோம், நம்மளே மறந்து போயிருப்போம். ஆனால் அவங்க கையில் இந்த லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு தான் அவன் வரான். ஆனால் நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். இந்த இடத்துல தான் அந்த வெற்றியின் விசுவாசம், இயேசுனுடைய வெற்றியின் விசுவாசம், இந்த தலை நசுக்கப்பட்ட அந்த சக்தி என்ன அப்படின்னா, அவன் கையில் இருந்த ஆயுதம் இதுதான். நான் வந்து பிறந்ததுலேருந்து எனக்கு 58 வயசு வரைக்கும் நான் ஒரு பொய் சொல்லலை, ஒரு பாவம் பண்ணலை, நான் யாரையும் கெடுக்கலை. அவனால் என்னை எதுவும் செய்ய முடியுமா? ஒன்று ஆதாம் மூலமாக வந்து பாவம் சாதில் நான் சாவனாக இருக்கும். ஏன்னா என்ன அவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்ம எல்லாருமே குற்றவாளிகள். நான் இன்னொன்று, அதாவது சர்வாயுதத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஆண்டவர் சில சத்தியங்களை கொடுத்துருக்காரு. அதுவும் அந்த லிஸ்ட்டில் ஓகே. ஆமாம், அதுக்குள்ளே இதெல்லாம் சேரும். அதுக்குள்ளே இதெல்லாம் சேரும். ஆனால் நம்ம இப்போ இதை பேசுகிறேன் அப்படின்னா, அவன் கையில் என்ன ஆயுதம் இருக்குது, அவனுடைய ஆயுதத்தை எப்படி ஆயுதம் என்னன்னு புரிஞ்சால் தான் எப்படி பிடுங்கினாருன்னு தெரியும். எதிரியை வந்து தோற்கடிக்கிறதுக்கு முக்கியமானது அவன் கையில் இருக்க ஆயுதத்தை பிடுங்கணும். இப்போவும் அதுதான், நம்ம ரஷ்யா உக்ரைன் போல அதுதான் பார்க்குறோம். நம்ம ஆயுதத்தை பிடுங்கினாரு அப்படின்னு சொல்லுது. இப்போ என்ன ஆயுதம் அவன் கையில் இருந்துச்சு? இப்போ யூத மக்களை பொறுத்தவரை வந்து பிரமாணமே அவங்க வந்து ஆயுதமாக பயன்படுத்தணும். ஆண்டவர் கொடுத்த பிரமாணம் தான், அதுவே அவங்க கையில். இவங்க அடிமையாகிட்டாங்க. சிலவங்க அடிமையாகக்கூடாது, ஆனால் இவங்க ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கணும். அந்த பிரமாணத்துக்கு அடிமையாகிட்டாங்க. அதை அவங்க வந்து ஆயுதமாக பயன்படுத்தி யூத சமுதாயத்தை அழிக்கிறது பார்க்குறோம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருத்தர் அழிக்கணும் அப்படின்னா அவன் வந்து அழிக்கிறதுக்கு வந்து சும்மாலாம் அழிக்க முடியாது. ஒருத்தர் வாழ்க்கையில் வந்து தொந்தரவு பண்ண முடியாது சும்மா. அந்த அந்த இது ஆயுதம் சொல்லி பார்க்கும்போது இப்போ நம்ம பண்ண பாவத்தின் லிஸ்ட்டு அவன் கையில் இருக்குது. புரியுதா? நம்ம பண்ண தப்புக்குடைய லிஸ்ட்டு அவன் கையில் இருக்குது. அதை இயேசு வந்து பிடிங்கி எடுத்துக்கிறார். இப்போ லிஸ்ட்டு அவன் கையில் இல்லை. இது எப்படி நடக்குது? ப்ராக்டிக்கலாக எப்படி நடக்குது? இது கொஞ்சம் புரியுற கஷ்டமாக இருந்தாலும் நம்ம தியானிக்கலாம். இது ரொம்ப முக்கியம். இந்த நற்செய்தி புரியுறதுக்கு இதெல்லாம் புரிஞ்சால் தான் புரியும். நான் புரியுறதுக்கு பல வருஷங்களாச்சு. இது புரிஞ்சு ஆனால் ஒரு கிளாஸை சொல்லிக் கொடுக்க முடியாது. உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக எப்படி நடக்குது? நம்புறது அந்த லிஸ்டுக்கான கணக்கெல்லாம் அவர் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு நம்மளோட ஆழ்மனசுக்குள்ள அதை படிக்கணும். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த வழியில வர்றதுக்கு சான்ஸ் இருக்காது. அதான் இரவும் பகலும் சாப்பாடு வர நீங்கள் அப்படியே அங்கே போயிடலாம். 5 நிமிஷம் லேட்டாக தான் ஃபோன் பண்ணாரு. எனக்கு மறந்துச்சு. மூவ் பண்ண சிஸ்டர் பண்ண எடுத்து இன்னைக்கு சாப்பாடு எப்படி மெஸ்ஸுக்கு போயிடலாம். அதாவது எப்படி புடுங்குறாரு அப்படின்னா, அதாவது ப்ராக்டிக்கலாக எப்படி நடக்குதுன்னா நம்ம லிஸ்ட்டு தெரியும்.
நான் வந்து இப்போ 58 வயசு இன்னொரு 10-20 வருஷம் வாழ போகிறேன்னா அடுத்து பண்ண போகிறதும் தெரியும். ஆனால் நான் பண்ண நல்லதும் ஆண்டவருக்கு தெரியும். இந்துக்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புண்ணியம் எப்படி கிடைக்குன்னா இந்த ரெண்டு ஈக்குவல் ஆகும். அவன் செஞ்ச தீமையும் அவன் செஞ்ச நன்மையும் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் இல்லை. அவனுக்கு வந்து புண்ணியம் வேணும் அப்படின்னா இதோட கூடும். நீ செஞ்ச தீமையை விட, நீ செஞ்ச பாவத்தை விட, இந்த கர்மாவோட நீ அதிகமாக புண்ணியம் செஞ்ச அப்படின்னா உனக்கு புண்ணியம். அந்த மாதிரிலாம் இந்துக்களோட இது. ஆனால் கிறிஸ்துவத்தில் வந்து என்ன அப்படின்னா நம்ம செஞ்ச நல்லதுக்கு நமக்கு ஒரு ரிவார்டு கிடைக்க போகுது. அது கிறிஸ்துவத்தில் செஞ்ச நல்லதுக்கு ரிவார்டு கிடைக்க போகுது, அது ஒரு பலன் கிடைக்க போகுது. நம்ம செஞ்ச தீமைக்குரிய எல்லா தண்டனை அனுபவிக்க போகிறோமா? நியாய தீர்ப்புன்னு ஒன்று எல்லாம் நம்ம பேசுகிறோம். முஸ்லீமுக்குள்ளே அது இருக்குது, இந்துக்குள்ளே அது இருக்குது. இந்த நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. எதிர் அடிப்படை அப்படி நடக்க போகுது. இது என்ன தான் நடக்குது உண்மையிலேயே? சாத்தான் வந்து பயன்படுத்தலாம். அதனால் வெளிப்படத்தில் வாசிக்கும் போது இரவும் பகலும் குற்றம் சுமத்தினவனே என்ன சொல்வார், இல்லை குற்றம் சாட்டினவன் தள்ளப்பட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் அவனால் சொல்ல முடியாதுன்ற மாதிரி தான். ஸோ இது நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த ஆயுதத்தை வந்து பறித்துக் கொள்வது எப்படி நடக்குது? புரிய கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் கூட கொஸ்டின் புரியல. இப்போ வந்து அவன் குற்றம் சொல்கிறான். இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம செஞ்ச தப்பை வச்சு தான் சாத்தானுக்கு ஆயுதமாக அவன் கையில், நம்ம வாழ்க்கையில் செஞ்ச தப்பு தான் சாத்தான் கையில் ஒரு ஆயுதம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி தான் அவன் நம்மளால் அழிக்க முடியும், நம்மளை வந்து நம்ம வாழ்க்கையில் ஈடுபட முடியும். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறதுன்னா, அவன் கையில் இருந்த ஆயுதத்தை இயேசு சிலுவையிலே பறித்து கொண்டார். தலையை நசுக்கினதுக்கும் அது ஒரு அர்த்தமாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு இருக்கிற வல்லமே அதுதான். அதை பிடிங்கிட்டாரு. இப்போ வந்து யூத மக்களுக்கு வந்து பிரமாணம் இருந்துச்சு, அதை பிடிங்கிட்டாரு. இனிமேல் வந்து பிரமாணம் இல்லை, அவனுக்கு வந்து கிருபதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இல்லைன்னா ஆவியானவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் அது எப்படி நடக்குது? நமக்கு அது அந்த பாவம் வச்சு தான் குற்றம், பாவங்களை வச்சு தான் வந்து நமக்கு காய்தல் இருக்கும். இப்போ அது மூலமாக வந்து இப்போ உதாரணம் வந்து ஒரு சிலர் வந்து இப்போ தலைமுறையாக சுதந்திரத்தை பார்க்கணும், அவங்க சந்ததியாக வரும். அது நமக்கு ஒரு வேலை வரலாம். அப்போ அது வந்து நம்ம அந்த இயேசு வந்து சிலுவையில் அடித்து அதை வந்து இப்போ உறிஞ்சி போட்டது, சிலுவையில் அதை உறிஞ்சி போட்டதை நம்ம அறிக்கை எடுத்து அதை இதயத்தை விசுவாசிக்கும் போது வசனம் சொல்றது மாநில அறிக்கை விசுவாசிக்கும் போது இப்போ அந்த இயேசு அது இது வந்து இயேசு வந்து உறிஞ்சிருச்சாரு, வெற்றி கிடைச்சிருச்சு நம்ம அப்படின்னு வந்து நம்ம நம்பும்போது, இயேசுக்குள்ள அதை நம்பும்போது அவனுக்கு அந்த அதிகாரம் வந்து பறிக்கப்படும். நம்ம வாழ்க்கையில் இருக்க அந்த லிஸ்ட்டு வந்து அவங்க கையில் இருந்து எடுக்கப்படுது. விசுவாசனால தான் அதை எடுக்க முடியும். அது வரைக்கும் நம்ம விசுவாசிக்கிற வரைக்கும் அந்த லிஸ்ட் அவங்க கையில் இருக்கிறதோ இயேசு விசுவாசிக்கும் போது அவங்க கையில் இருக்கிற அந்த லிஸ்ட்டு வந்து பறிக்கப்படும். அது வந்து நம்ம சுதந்திரிக்கணும். முக்கியமாக இதில் வந்து ரெண்டு காரியம். இப்போ சந்திரபாஸ் சொல்லும்போது இயேசுடைய ரத்தம்னு சொன்னார். இந்த ரத்தம் வந்து ஒரு அடையாளம். ரத்த அடையாளம்னா இப்போ வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து இது ஃபஸ்ட்டு ஆசரிக்கிறாங்க. பஸ்கான்னு சொல்லி ஆசரிக்கும் போது அவங்க வீட்டு நிலக்காலில் இப்போ சாத்தா வந்து அந்த மரணத்தை வந்து எந்த வீட்டுக்குலையும் போடலாம். அது இஸ்ரேல் வீடோ எகிப்தியர் வீடெல்லாம் கிடையாது. ஆனால் எந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது. அதனால் அங்கே வந்து சமுதாய பாகுபாடெலாம் கிடையாது. நிறைய இதில் வந்து எகிப்திலே நிறைய பேர் ஆட்டு ரத்தத்தை வந்து அவங்க நிலக்காலில் பூசி அவங்களும் இஸ்ரேல் மக்களோட படுறாங்க. எகிப்து மக்கள் அங்கே வந்து எகிப்தியர் இஸ்ரேவேலர்கள்னு சொல்லி பிரிச்சலாம் ஆண்டவர் பார்க்கலாம். நீ எந்த வீட்டில் ரத்தத்தை பார்க்குறியோ அந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. மரணத்துக்கு அவர் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, இந்த ரத்தம் தான் அவனுக்கு அடையாளம். ஸோ இதைத்தான் இந்த ரத்தத்தை புரியுது கொஞ்சம் கஷ்டம் நமக்கு. இந்த ரத்தத்தை புரியணும். இயேசுடைய ரத்தம் வந்து எப்படியெல்லாம் கிரியை செய்யுது அப்படின்னா, இந்த ரத்தத்தை நான் நம்பணும், நான் அறிக்கையிடணும். நீ இயேசுடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டேன். இப்போ வந்து லிஸ்ட்டு அவன் கையில் இருக்குது. அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு நம்மளை குற்றப்படுத்தலாம். நீ இதை செஞ்சுதானே, நீ இந்த வருஷம் இந்த காரியத்தை இப்படி செஞ்சுதானே அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகத்தில் கொண்டு வரலாம். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ரத்தத்தை அறிக்கையிடணும். நான் செஞ்சது உண்மை தான், அவன் கையில் இருக்கிறது உண்மை தான், அது நம்மள்கிட்ட வந்து குத்தி காட்டுறது உண்மை தான். ஆனால் நான் வந்து இயேசுடைய ரத்தத்துக்குள்ளே இருக்கேன். அந்த ரத்தத்தினால கழுவப்பட்டது நம்புறதும் அறிக்கையிடுறது. இதுதான் கிரியை செய்யும். இப்போ நமக்கு வந்து பூசை எல்லாம் முடியாது. நெத்திலையோ ரத்த பூசைக்கு வாய்ப்பு இல்லை. அது அடையாளமாக அங்கே செய்யப்பட்டது. அதனால தான் அவங்க நமக்கு எப்பெல்லாம் குற்ற உணர்வு பாவ உணர்வு வருதோ அப்போல்லாம் இயேசுடைய ரத்தத்தை அப்ளை பண்ணணும். இயேசுடைய ரத்தத்தை நம்ம சொல்லும் போது
அந்த தலைக்கு வளம் இல்லை, அந்த தலை நசுக்கப்பட்டது. இல்லை அவன் இந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்ட்டு நம்ம சரி நம்ம பாவி தானே, நம்மளெல்லாம் அவர் சுத்தம் பண்ண முடியாது, நம்மளெல்லாம் அவர் வந்து பிரசுத்தமாக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் பேச்சு அந்த ஏமாத்துத்தனத்தில் நம்ம போகும்போது என்ன ஆகுதுன்னா ரத்தத்தை மறந்துடும், ரத்தத்தை விட்டு வெளியில் போகிறோம். அவனால் நம்ம தாக்கப்படுறதுக்கு அவனுடைய ஆயுதம் வந்து இருக்குது. இது ப்ராக்டிக்கலாக புரியணும்னா இப்படி தான் புரிஞ்சுக்க முடியும். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இப்போ ரத்தத்தை வந்து நீங்கள் நம்புறது அறிக்கையிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை நானே ஃபியூச்சரில் ஏதாவது செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது, செய்யக்கூடாது. ஆனால் செஞ்சுட்டேன் அப்படின்னா ரத்தத்தை அறிக்கைட்டுன்னா தப்பிச்சேன். இப்போ நான் நல்ல விஷயத்தில் இருக்கிறேன், நல்லா சுத்தமாக இருக்கிறேன். ஆனால் அன்னைக்கு நான் அறிக்கையிடல அப்படின்னு என்ன ஆகும்? 2025 2030 என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது, நான் அறிக்கையிடலை. இப்போது ஆஃப் பண்ணுறியா? கொஞ்சம் ஓப்பனாக பேசலாம்.